அதிகாலை முன்னாள் வனத்துறை அமைச்சர் மாரியப்பன் இயற்கை எய்தினார். அவரது மறைவிற்கு முதலமைச்சர், அரசியல் தலைவர்கள் என பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். அமைச்சர் மாரியப்பனின் மறைவை தொடர்ந்து புதிய திருப்பமாக அவரது மூத்த மகன் செல்வம் நேற்று மாலை முதல் மாயமாகியுள்ளார். கோவை விமான நிலையத்திலிருந்து உதகைக்கு காரில் புறப்பட்ட அவர் பாதி வழியில் கார் குரலை கேட்டேன். அன்னைக்கு நைட் என் தம்பி எனக்கு ஃபோன் பண்ணப்போ சின்ன ஃபோனில் எடுத்த வீடியோ அவன் செத்த அன்னைக்கு உங்ககிட்ட எப்படி ஃப்ரான்சஸ் வந்துச்சு? லீனா உன்னை தானடா ஃபேமிலியாக நினச்சேன், முதுகில் குத்திட்டேடா. சாரி அசோக், எனக்கு வேற வழி தெரியல. யூ ஹேவ் டு டை.
லீனா என்னடா பண்ணு? ஃப்ரான்சிஸ், சொல்லு ஃப்ரான்சிஸ், ஃப்ரான்சிஸ் சொல்டா, ஃப்ரான்சிஸ், ஃப்ரான்சிஸ். அந்த கிழமை செத்ததும் எனக்கு நியாயமாக சேர வேண்டிய சொத்து எடுத்துக்கலாம் தான் வந்தேன். இங்கே வந்து பார்த்தா இந்த வீட்டை நீயும் லீனாவும் உங்களுதாவே மாற்றிட்டீங்க. இதில் எனக்கும் பங்கு இருக்குன்னு யாருமே யோசிக்கல. இந்த வீட்டில் லீனா ராணி மாதிரி சுற்றிட்டு இருந்தபோது என் குடும்பம் அடுத்த வேலை சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சு. நானும் எங்கள் அப்பாவும் எத்தனையோ நாள் இந்த வீட்டு வாசலில் வந்து நின்று இருக்கோம். ஒரு வாட்டி கூட உள்ளே காலை வச்சதில்லை. எங்கள் அப்பா வேறு மதத்தில் கல்யாணம் பண்ணது அந்த கிழவனுக்கு பிடிக்கலனா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அப்போ நீயும் லீனாவும் செஞ்சது அது மட்டும் பரவாயில்லையா? அப்போ தான் தோணுச்சு, இத்தனை வருஷம் இந்த வீட்டில் லீனா தானே இருந்தா, இனிமேல் நான் தான் இருக்கணும்னு. நான் போய் கெஞ்சவா முடியும்? என்னடா பண்ணுறதுன்னு தெரியாத போது தான் எனக்கு நடந்தது கௌரியோட கொலை. அன்னைக்கு நைட் நான் இந்த வீட்டுக்கு வந்தப்போ சின்ன மொபைலில் எடுத்த வீடியோவை நான் அன்றைக்கே பார்த்துட்டேன். அதை நான் தான் சின்ன ட்ரெஸ்ஸுக்குள்ளே வச்சேன். இன்கேஸ் லீனாவை அவனுக்கு கொல்லாமல் விட்டாலும் நான் அவளை டவுட் வராமல் கொல்லணும்னு தான் சைக்கோ கொலைகாரன்ற ஆங்கிளை க்ரியேட் பண்ணேன். லீனா செத்தா இந்த வீட்டை நான் எடுத்துக்கலான்னு போட்ட பிளான் அடுத்த நாளே உடஞ்சிருச்சு. இந்த வீட்டுக்கு கௌரியோடைய கொலையை அஃபிஷியலாக இன்வெஸ்டிகேட் பண்ண வந்தப்போ தான் அந்த கிழமை எழுதின உயிரை படித்தேன். லீனா இல்லைனா இந்த சொத்து யாருக்கும் போகக்கூடாது, சர்ச்சுக்கு தான் போய் சேரணும்னு எழுதி வச்சுருந்தான். கடைசி காலத்தில் கூட என்னை பற்றி அவன் யோசிக்கல. நிதானமாக யோசித்தேன். திடீர்னு செம்ம கிளாரிட்டி. சின்ன மொபைல் எடுத்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சது நல்லதாக போச்சு. லீனா அப்பா கிட்ட நடந்ததை சொன்னேன். லீனாவை கொன்னுடுவாங்கன்னு சொன்னேன். அவனுங்களே விட்டாலும் என்கிட்ட இருக்கிற வீடியோவை வச்சு அவளை என்ன வேணால் செய்ய முடியும்னு புரிய வச்சேன். லீனா உயிரோடு இருக்கணும்னா ஒரே வழி அவள் செத்துட்டான்னு ஊரே நம்பணும். இதை செய்யறதுக்கு நான் கேட்டது ரெண்டே விஷயம். ஒன்று, இந்த வீடு என் பேருக்கு மாறணும். ரெண்டாவது, அசோக்கும் லீனாவும் ஒன்று சேரக்கூடாதுன்னு. பெருசாலாம் ஒன்றும் யோசிக்கல, உடனே சரின்னு சொல்லிட்டாரு. நான் தடுமாறின ஒரே இடம் நீயும் லீனாவும் அன்னைக்கு யார்கிட்டையும் சொல்லாமல் வெளியில் போன போது தான். கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தா லீனாவை கொன்னுருப்பான் அந்த காசி. நான் பண்ண ஒரே தப்பு உன்னை பாவம் பார்த்து விட்டது, உன் உயிரை காப்பாற்றினது. நீ செத்துட்டன்னு லீனாவை கன்வின்ஸ் பண்ணுறதுக்குள்ள உயிரே போயிடுச்சு. உன் பணத்தையாவது கடைசியாக பார்க்கணுன்னு கெஞ்சினான். அவளோட அப்பா எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணார். எதையோ பேசி நைட்டோட நைட்டாக அவளை ஊரை விட்டே அனுப்பிச்சிட்டார். கவர்மெண்ட் மார்ச்சரியிலேருந்து லீனாவோட உடல் அமைப்பில் இருக்கிற ஒரு அனாதை பணத்தை ரெடி பண்ணேன். ஃபேஸை ரெக்கக்னைஸ் பண்ண முடியாத அளவுக்கு செஞ்சேன். அடுத்த நாள் அவள் அப்பாவே முதல் ஆளாக வந்து பாடி ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் யார் சந்தேகப்பட போகிறாங்க? இருந்தாலும் சேஃப்டிக்கு உன் அக்காவையும் வர வச்சேன். அவங்களும் அந்த பணத்தை லீனா தான் நம்பிட்டாங்க. நான் லீனா கிட்ட பேசணும். அசோக், அசோக், லீனா கல்யாணம் ஒரு குழந்தை இருக்கு. 5 வருஷத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவுக்கு வரா.
ஃபேமிலியோட கோவாவில் இருக்கா. என்னையும் பார்க்கணுன்னு கூப்பிட்டுருக்கா. இப்போ போய் நீ உயிரோடு இருக்கிறத சொன்னா என்ன ஆவான்னு சொல்லு. அசோக், அசோக், நான் சொல்றது கேளு. இப்போவே இந்த ஊரை விட்டு போயிடு. அடுத்த வாரம் ஒரு நாள் நானே சொல்கிறேன். அப்போ எல்லாரும் பார்க்குற மாதிரி உன் ஆஃபீஸில் இரு. அந்த டைமில் கரெக்டாக இங்கே ஒரு கொலை நடக்கும். ஒரு அக்யூஸ்ட் இருக்கான். அவனை எப்படியும் எங்கள் டிபார்ட்மெண்ட் போடுற பிளானில் தான் இருக்காங்க. நான் அவனை சைக்கோ கொலைகாரன் பேட்டர்ன்லேயே கொல்றேன். அதோட யார் நினச்சாலும் உன்னை லிங்க் பண்ண முடியாது. மூவ் ஆன் அசோக், உனக்கு இன்னும் வாழ்க்கை இருக்கு. லீனாக்கு நீ செத்ததாகவே இருக்கட்டும். சில நாட்களுக்கு முன்பு இறந்த முன்னாள் அமைச்சர் மாரியப்பனின் மூத்த மகன் செல்வம் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளார். 5 வருடங்களுக்கு முன்பு நடந்த சில மர்ம கொலைகளைப் போல இதுவும் நடந்துள்ளது. இதை பற்றி டிஎஸ்பி பிரான்சிஸ் அவர்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சைக்கோ கொலைகாரனோட கொலைகள் மறுபடியும் தொடங்கிடுச்சுன்னு மக்கள் நம்புறாங்க. இந்த கேஸ்க்காக இது வரைக்கும் யாரையாவது அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? சந்தேகத்தின் பேரில் ஒரு 4 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். So we need a clear picture on this. If you're doing your best, இந்த முறை அந்த சைக்கோ கொலைகாரன் தப்ப மாட்டான். கண்டிப்பாக அவனை அரெஸ்ட் பண்ணுவோம். தேங்க்யூ. Thank you, sir. அசோக், என்னாச்சு? இல்லை, அது கீழே விழுந்துட்டேன். போக போறியா? ப்ளீஸ் அசோக், போகாத. அந்த கொலைக்காரனை தேடி போகாத. நான் எங்கேயும் போக போகிறதில்ல. யாரையும் பழி வாங்க போகிறதில்ல. ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கணும் பிரீத்தி. நடந்து போனதே, நினைவு முறைந்து போனதே, விரைந்து படர்ந்து போனதே, பார்வை அதிர்ந்து போனதே, உடைந்து சிதைந்து போனதே, யாவும் அழிந்து போனதே.